ஆவியானவர் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிறார். ஒரு கார்டியன் மாதிரி, அப்படிதானே? நம்மளுடைய கணவர், மனைவி, சுற்றி உள்ள குடும்பத்தினர் யாரனாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு நாளைக்கு அவங்களோட நீங்கள் எவ்வளோ டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? ரொம்ப கம்மி தான். அப்போது உங்களுடனே கூட 24/7 யார் தங்கி இருக்கிறா? ஆவியானவர் தங்கி இருக்கிறாரு. ஹalleluya! அப்படிப்பட்ட ஒரு நெருங்கிய உறவு. அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். He is a guardian for me. அடுத்தது பாருங்க, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். என்ன? தாய் இல்லாத நேரத்துல, தகப்பன் இல்லாத நேரத்துல, கணவன் இல்லாத நேரத்துல, மனைவி இல்லாத நேரத்துல, அந்த இழப்புகள் மத்தியில யார் மட்டும்தான் தேற்ற முடியும்? ஆவியானவர் மட்டும்தான் நம்மளை தேற்ற முடியும். அப்படிப்பட்ட ஒரு கம்ஃபர்டர் அவர். அப்போ 2 காரியத்தை இந்த வசனத்திலேருந்து நம்ம பார்க்கிறோம். உங்களுடனே அவர் கூட இருக்கிறார். அடுத்தது பாருங்க, உங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் கார்டியனா இருக்கிறாரு. செகண்ட், he is a comforter for me.